கார்த்திகை மாதம் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த அற்புதமான காலத்தில் காலை 10 மணிக்குள்ள பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் பரம ஏழையும் பணக்காரன் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானின் அருளை பெறணும் அப்படின்னா அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பொன்னான நேரம் அப்படின்னும், வருடத்தில் 4 முறை வரும் இந்த நாளில் சூரிய பகவான் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும் பொழுது இந்த விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு காலம். ஏகாதசியை விட மேலானது இந்த விஷ்ணுபதி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமானது. புண்ணிய காலம் அப்படிங்கிறத விஷு புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக திதிகளில் பார்த்தோன்னா ரொம்பவே சிறந்ததாக இந்த ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு ரொம்பவே உகந்ததாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் எல்லாமே சிறந்த பலன் தருவதாகவும் சொல்லுவாங்க. ஏகாதசியை விடவும் சிறப்பு வாய்ந்த பலனை தர வல்லதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னும், மகாவிஷ்ணுவோட அருளை கருணையையும் பெற்று பூரணமாக துவங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோன்னா 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வரும். தமிழ் மாத கணக்கின்படி மாசி மாதம் ஒன்றும், வைகாசி மாதத்தில் ஒன்றும், ஆவணி மாதத்தில் ஒன்றும், கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும், அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் முதல் தேதி, அதாவது நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு வருது.